நாடே உற்றுநோக்கும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் விறுவிறு வாக்கு எண்ணிக்கை. 1 மணி வரை 190க்கும் அதிகமான தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி முன்னிலை. என்டிஏ கூட்டணியில் 70க்கும் அதிகமான இடங்களில் நிதிஷின் ஜேடியு முன்னிலை. 10வது முறையாக முதல்வராக நிதிஷ்குமார் பதவியேற்பார் என கட்சியினர் நம்பிக்கை. என்டிஏ கூட்டணியில் இந்த முறையும் ஜேடியுவை முந்திய பாஜக. பீகாரில் 89 இடங்களில் பாஜக முன்னிலை. பீகாரில் 143 தொகுதிகளில் போட்டியிட்ட ஆர்ஜேடி 32 இடங்களில் மட்டுமே முன்னிலை. 1 மணி நிலவரப்படி 2020 தேர்தலை விட அதிகமான இடங்களில் பின்தங்கியதால் தொண்டர்கள் அதிர்ச்சி. பீகாரில் இந்தியா கூட்டணியில் பலத்த பின்னடைவை சந்தித்துள்ள காங்கிரஸ். போட்டியிட்ட 61 தொகுதிகளில் 4 மட்டுமே முன்னிலை. ஒரு தொகுதியில் கூட முன்னிலை பெறாத தேஜ் பிரதாப்பின் ஜன்சக்தி ஜனதா தளம். மகுவா தொகுதியில் 4வது இடத்தில் உள்ள தேஜ் பிரதாப் யாதவ். பீகார் தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள அசாதுதீன் ஒவைசியின் ஏஏஎம்ஐஎம் கடந்த முறை 5 இடங்களில் வென்ற நிலையில் 2இல் மட்டுமே முன்னிலை. பீகாரில் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் சீமாஞ்சல் பகுதியில் என்டிஏ கூட்டணி முன்னிலை. அராரியா, பூர்ணியா, கதிஹார், கிஷன்கஞ்ச் மாவட்டங்களில் 24 தொகுதிகளை உள்ளடக்கிய சீமாஞ்சல். போட்டியிட்டுள்ள அனைத்து தொகுதிகளிலும் பின்தங்கியுள்ள தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோரின் கட்சி. தேர்தல் ஆட்டத்தை குலைக்கும் வகையில் பல தொகுதிகளில் 3ஆம் இடத்தில் ஜன்சுராஜ். பீகார் சட்டமன்ற தேர்தலில் இடதுசாரிகளுக்கு கடும் பின்னடைவு. போட்டியிட்ட 33 தொகுதிகளில் 3 இடங்களில் மட்டுமே முன்னிலை.